இப்ப நான் யாரு உங்களுக்கு? நான் யாரு உங்களுக்கு? புருஷன். நான் தான் ஆகாய கத்துருவேன். வா இந்தாண்டு வா, குளத்தை விடாத இங்க. உன்னை எதுக்கு நான் வச்சிருக்கேன்? காடு சிறுசால காரம் கடிசாருக்கு வச்சிருக்கேன். எங்க ரதம் எங்க? ஒவ்வொருத்தர் வந்து நிக்கிறீங்க, ரதம் எடுத்து போடுங்க. ஏய் ஆறா போறாடா. சுவாமி நாதா, இதோ இரண்டாவது நாள் பூஜையாக செய்ய வேண்டும் அல்லவா? நான் வந்து சென்று மலரும் ஜலமும் கொண்டு வருகிறேன். சென்று வருகிறேன். ஆஹா தேவி, அந்த நந்தவன காட்டு நந்தவனத்திற்கு வந்து விட்டோம். நாம குளிப்போமா? குளிக்கலாமா? குளத்தில் ஆடுவோம், நம்ம ஜலத்தில் ஆடுவோம். நாம குளத்துல குளிக்கும் போது இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அருமையா இருக்குமா? இத்தனை நாள் நம்ம பார்த்ததோட இந்த குளத்திலையும் இந்த கடல் ஓரத்திலையும் கண்ணே வண்ண மீன் ஆடுவதும் வஜ்ர மீன் ஓடுவதும் உங்களுக்கு தெரிஞ்சுதாடுங்க. இந்த குளக்கரையில் குளிக்கும் போது வண்ணமில் கலர் கலரா ஓடுது. மீன் ஒரு பக்கம் சாரசாரியா ஓடுது. அடியில தொங்குது. கெண்டை ஆடுது, கிளச்சி ஓடுது. இவ்வளவு அழகா இருக்குதுப்பா. அருமையா இருக்குமா இன்னைக்கு? தாதி இந்த குளக்கரையில் பார்க்கும் போது அடி கண்டேனடி அம்மா, கண்டேனடி அம்மா.
அட கண்டே நடி அடி கண்டே நடி காணாத கட்டி ஒன்று கண்டே நடி அம்மா பத்தே நடி அம்மா பத்தே நடி பார்க்காத புதுமை ஒன்று பத்தே நடி அந்திரத்தி ரத ஒன்று அங்க ஆத்மாரித்தி போகுதடி அவள் ஆத்மாரித்தி போகுதடி அவள் மன்மத பலகலும் ஒரு மகராச பொறப்பரு ஏ தாலி அம்மா அடடடடா நம்ம மீனை பார்த்துட்டு இருந்தோமா அது விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சா அப்புறம் தண்ணியை பார்த்தோமா அப்புறம் கடலை பார்த்தோமா ரெண்டு ஓடிட்டு இருந்துச்சா ஓடிச்சா திடீர்னு பார்த்தா இடத்துல ஒரு ரதம் 27 பொண்ணுங்க யாரோ ஒரு மன்மத அழகுல அடடடையே அடட இவரு எவ்வளவு அழகா தங்காடந்த மரியாதை ஏண்டி நாமளும் தான் ஒரு புருஷன் கட்டி வச்சிருக்கிறோமே தாடி வச்சுக்கிட்டு தப்பட்டை வச்சுக்கிட்டு கொண்டைய போட்டுக்கிட்டு சாமியார் ஆட்டம் அடாடா இவரு அழகா இருக்கிறாரு பாத்தியா ஏ மரியாதை மறைஞ்சே போயிட்டாரு எப்பா நம்ம குளக்கரையில நிறுத்திட்டு விளையாண்டுட்டோம். நேத்து என்ன செய்தோம்? நேத்து வந்து நம்ம சட்டி கிட்டி பாம்புக்கு எல்லாம் உடகடா வந்துருச்சு. தண்ணி பூல எடுத்துக்கிட்டோம். இன்றைய தினத்துல நம்ம நேராவது பசிக்குது போலாம். போலாமா? ஆமா நேரா போயிடலாமா? ஆமா. அவ குடுறா அவ குடுறா இது நாள் வரையிலும் கையினால் சொல்லட்டினா மண்குடமாக வந்துவிடும். இன்னைக்கு சொல்லட்டுறோம் மண்குடமே வரல. மண்குடம் வரலனா நம்ம ஜல்லடிக்க முடியாது. ஜலம் இல்லைனா அவனுக்கு பூஜை பண்ண முடியாது. நம்ம புருஷன் கொண்டு போடுவாரு. ஐயோ மண்குடம் தான் வரல. ஆதிசேஷன் பார்க்கலாமா? கரியமேனி கண்ணா என்னை காரம் மேக வரணும். கண்ணா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோ அண்ணே கண்ணா என்னை காரு மேக வரணும். இங்கே கப்பத்து கோடி மயால கலக்கிலாகினே இந்த மங்கையாய் நாம கையினால் சொல்லட்டினால் மண்குடம் வரும். மண்குடமும் வரல. கையெடுத்து கும்பிட்டா என் அண்ணன் நாகத்தை அனுப்புவாரு. ஆதிசேஷ சும்மாடு பாம்பும் வரல. என்ன அடி ஆச்சு? ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லட்டி ஆச்சுமா? அப்படியா? என்ன காரணம் தெரியுதா? மண்ணால் பார்த்து தண்ணியில பார்த்த பாத்தியா? அந்திரத்தில் சென்ற கந்திரவன நாம மனசால நினைச்சதுதான். என்ன நினைச்சோம்? அழகா இருக்கான்னு நினைச்சதுதான். நம்ம புருஷனோட இவன் அழகா இருக்கிறானே அப்படின்னு மனசு நினைச்சதுனால என் கருப்பு பறி போயிருச்சு. மண் கூட வரல, பாம்பு வரல, என் புருஷனை சும்மா விட மாட்டாரு. ஐயோ நான்
என்ன வந்து கேட்டேன் அழுவா சாமி ஏதோ ஒரு நல்ல வழி போனாலும் போயிடும் காரமங்கலத்துல பிறக்க அவசரப்படாதுங்க அழுவாதம்மா ஏமா அழுவாத ஐயோ நம்ம அங்கேயாளோ அழுவாதீங்கம்மா நான் என்ன சொல்லுவேன் அழுவாதம்மா ஐயோ தெய்வமே நான் என்ன பாவம் செய்தேன் சரி நான் மனசால நினைச்சது தானே அவரு முகத்தை பார்த்தனா இல்ல அந்த ஆளுட்டு பேசனா இல்ல நிமிந்து பார்த்தனா இல்ல ஆகாயத்துல முகத்துல நேர்ந்து பார்த்தனா தண்ணியில ரதம் தெரிஞ்சது நான் தண்ணியில தான் பார்த்தேன் அந்த ஆளு முகத்தை கூட பார்க்கல என் கருப்பு பறி போச்சு நான் கையால சொல்லட்டுனா பணையும் வரல எங்க அண்ணனை கூப்பிட்டா ஆதிசாசனும் வரல ஏ தாதி அழுவாதம்மா நான் என்ன செய்வேண்டி அழுவாதம்மா தாதி என் பொறுத்த ஒரு கோவக்காரனாச்சு என்னை அடிக்க கொண்டு விடுவானே ஆண்டாளுதான் மாண்டம் வர போறாங்களா ஆமா அழுவாதம்மா சரி நான் என்ன சொல்றேன் குண்டை கம்முன்னு இருக்கும் என் பொறுத்து சும்மா இருக்க மாட்டான் அவனை அடிச்சா கொண்டு போவான் நான் வீட்டுக்கு போக 1000 போய் சொல்லி ஆமா ஒரு கல்யாணம் பண்ணலாம் சொல்றாங்களா இல்லையா நான் தான் ஒரு சொல்லி கொடுத்தா ஒண்ணு நான் உயிரை தப்பிக்கிறதுக்கு ஆமா நான் என்ன சொல்றேன்னு கேளு சரி இந்த காணகத்துக்கு தான் நம்ம வரோம் ஆமா இந்த காணகத்துக்கு தான் நம்ம போறோம் நாமளே என்ன பண்றோம்னா இண்ட முள்ள எடுத்து மூஞ்சி கை கால கிழிச்சுக்கிறோம் சாகிட்டு கீழே கிழிச்சுக்கிட்டு கீழே எல்லாம் கிழிச்சுக்கிட்டு கையை காலை கிழிச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம் தெரியுமா ஜாக்கெட்டு கை காலெல்லாம் கிழிச்சுக்கிட்டு சாமி மன்னவா நான் வனத்துல வந்தேன் கரடி புலிசிங்க துரத்துச்சு நான் போட்டு குடத்துல உடச்சு போய் ஓடியாந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லி நம்ம தப்பிச்சுக்க வேண்டியதான் இல்லைன்னா என் புரிஞ்ச கொண்டே போடுவானே அதனால என்ன பண்ணணும் நீ உடனே முள்ள உடச்சிட்டு வாடி எப்போ அவனை கொல்றதுக்கே ஐடியா பண்ணிக்கிறாரு வாத்தியார கொல்றதுக்கா நல்லா சூத்துல பூச்சி விட நல்லா பூசியாச்சுமா போதும் நல்லா பூசியாச்சு போலாம் ஐயோ உன் குடும்பத்துல விளக்கேற்றி வைக்காத நான் விடுவேனா எத்தனை குடும்பத்தை கெடுத்துருப்பேன் ஏனாட்டி உனக்கு அளவு இல்லை ஜாக்கெட் தைக்கிறதுக்கு என் கையில தைக்க மாட்டேங்கிறான் அன்பு பண்பு பாசம் நிறைந்த தனி கொடுங்க பிடிக்க இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி நமக்காக ஒரு இரவு தாமலை வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நமது அண்ணா செல்வன்னார் குட்டிகளா அம்முன்றா இது மேல கதை போனது நாடகம் நல்லா இருக்கு அருமை அண்ணா செல்வன்னா பாசமிகு நம்ம தெருக்கூத்து கலையை உலகம் எல்லாம் பரப்பக்கூடிய இவ்வளவு அரும்பாடுபட்டு 10 மணிக்கு உட்காந்தாருன்னு விடியால 7 மணி வரல எடுக்கிறாரு தன்னுடைய சொந்த கையிலாலேயே கஷ்டப்பட்டு மொத்தமா குச்சி போட்டுட்டு போய் உட்காந்துக்கிறாங்க எடுக்கிறாங்க அதுல எடிட்டிங் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பண்றாரு அண்ணா செல்வன்னார் அவர்கள் தெருக்கூத்து அதாவது கிராமிய தெருக்கூத்து கலை அண்ணனுடைய சேனலு கிராமிய தெருக்கூத்து கலை சேனல் வச்சிருக்கிறேன் யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணாவுக்கு ஆதரவு கொடுங்க அதனால இந்த சேனல் ஏதாவது ஓபன் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கூத்தும் அதுல தெரிஞ்சிடும் அண்ணன் எங்களுக்காக வந்து எங்க நாடகனாலும் நம்ம கதை அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கனாலும் நம்மள்ட்ட கேட்டு நாமளும் சொல்றோம் அண்ணனும் கேட்டு எடுக்கிறாரு அதனால அவருக்கு எப்பயும் என்று போல சிறப்பாக இருக்கணும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் பட்டி பெருகி பால்பான பங்கி 1, 10, 100 என்று வரி கொடுத்த அவருடைய குடும்பம் எல்லாம் இந்த ரேணுகை இருந்தாலும் அந்த திருப்பதி 7 மணி சண்டை சொல்றது போல குடும்பம் பட்டி பெருகி பால்பான பங்கி தங்கமங்கமா இருக்கணும் போலாமா வீட்டுக்கார்ட்ட போய் ஐயா ஓட்ட நல்ல பெருநாடு ஐயா
கண்ணா ரேணுகா இதுதான் குறவா இருக்குது இப்போ கண்ணா ரேணுகா ஆமா கூப்பிடுறாரு போலாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு வாமா அவன் ஒரு முடிக்கு ஒரு அடி பண்ணா வாமா நான் பார்த்து குடும்பத்தை காப்பாற்றிக்குவேன் போட்டு போட்டு அடிப்போம் அம்மா வாமா போலாம் கம்முனரா கத்திட்டு ஏடா சும்மா அவன் மோரை போட்டா எனக்கு பயமா இருக்குதுடா கண்ணா ரேணுகா என்னடா ஆச்சு ஏடா மசகுதி விசியா ஏடா வசியா ஐயா நீங்களா வாங்க வணக்கம் விசியா சொல்லுங்க தண்ணி ஜலம் எடுக்க சென்று ஆமாங்க என் தேவியால் இன்னும் வரவில்லை என்ன காரணம் வந்துருவாங்க ஒரு 1.5 ரூபா பிள்ளைடி ஓகி இல்லை உனக்கு தேவி பண்றதுக்கு சுவாமி நாதா கண்ணேர் ஏடுகா ஐயோ மன்னவா கண்ணேர் ஏடுகா அடியா எலபோல அரந்த மகா ஏடுகா தலை போல இருந்த முகம் யாரு மட்டும் போனதென்ன தலை போடாத ஏழை போல இருந்த முகம் தலை போலான காரணம் என்ன கத்தில வளர்ந்த முகம் வேறுபட்ட காரணம் என்ன சாமி மன்னா ஐயோடா என்ன வென்று ஜலமும் மலரும் கொண்டு வந்தனா ஈசனுக்கு பூஜை செய்ய நேரங்கள் ஆய்கொண்டிருக்கிறது ஜலம் எங்கே மலர் எங்கே சாமி மன்னவா கரடி புலி சிங்கம் மாறி காணாகத்தில் தடுத்தியது காணாகத்தில் தடுத்தியது மன்னவா இந்த முள்ளு காட்டுக்குள்ள இருள் சூழ்ந்த வனத்தில கரடி புலி சிங்க துரத்துச்சு சாமி நான் பயந்து ஓடி போய் நான் பணத்தை போட்டுட்டு ஓடுமா சிங்கம் புலி துரத்தினாலும் இந்த கூட எங்க ஆடியா
கூட எங்க யோடி இந்த கூட எங்க யோடியா ஏனுடா சிங்கப்புலி சொல்லிருந்தோம் தீர்த்த கூட எங்கே போச்சு சாமி மன்னவா கடை புலிச்சுக்கு துரத்து உடனே யாராவது கையில பிடிச்சி வர முடியுமா பயந்து ஒளியாந்து இந்த புள்ள காடுகளை பூந்து வரக்குள்ள குடம் ஒரு பக்கம் போய் விழுந்து போச்சு சாமி குடம் உடைந்து விட்டது அடை தீர்த்தா கூட உடைந்ததானால் ஆதிசேஷன் எங்க யாரு ஆதிசேஷன் எங்க யாரு கூட உடைந்ததானால் ஆதிசேஷன் எங்க யாரு ஆதிசேஷன் எங்க யாரு தீர்த்தம் கூட உடைஞ்சு போச்சுன்னா சும்மா வந்து ஆதிசேஷன் எங்க மன்னவா அந்த தீர்த்தம் கூட இப்படி உடைஞ்சு போச்சு ஆதிசேஷன் இப்படி ஓடி போச்சு நான் நேரா ஒரு பயந்து அப்படியா இங்க உள்ள சொல்லியதோ காலகடிய காலகம் சென்று வாரே கண்ட வேட்டை யாரி வாரே அந்த கரடி போரை சிங்கமெல்லாம் கண்ட வேட்டை யாரி வாரே சுவாமி கரடி சிங்கப்புலி துரத்துச்சுன்னு சொன்னா நானும் காலையில சென்று வரேன் ஒரு கணத்தை வேட்டையாக ஆடி வரேன் கரடி புலி சிங்கத்தை எல்லாம் வேட்டையாடி சும்மாடி வருகிறேன் போய் வேட்டையாடி வருகிறேன் சொன்னு சாமி மன்னா ஐயா வேண்டாம் ஐயா என் சொன்னா சொன்னதினால் நடந்தாது என்ன வாடி நடந்தாது என்ன வாடி ஐயா நடந்தாது வரமான எந்தனுக்கு சொல்லு மாறி எந்தனுக்கு சொல்லு மாறி சிங்கப்புலி வேட்டையாட வேண்டாம் என்று தெரிவித்தார் சொன்னாரே என்ன நடந்தது ஏது காரணம் சாமி மண்டப ஏடாடு வாங்கடா இங்க ஒருத்தனாவது நாம செஞ்ச தவறுக்கு கரடி புலி சிங்கத்தை வேட்டையாடுன்னு சொல்றாரு நாம தான் போய் சொந்தம் அந்த கரடி புலி சிங்கம் என்ன பாவம் பண்ணுச்சு அதை இவரு கொண்டு போடுவாரு வேண்டான்னு சொல்லி விடலாம் ஏண்டா சொல்லுமா ஒரு பொட்டச்சி நான் ஒருத்தக்கிட்ட போயிட்டு வந்தேன்னா சொல்லுவா அவன் நடக்கிற நடத்திலே ஆம்பளைக்காரன் தெரிஞ்சுக்கிறது இல்ல நானும் எப்படா சொல்றது குருட்டி கல்விதான் கேட்கறத தவிர எத்தனை குடும்பத்தை நான் வாழ வச்சிருப்பேன் அடியா தண்டாடு பாவி அடியா ஐயா கோடிக்கு அடியாரு பாவி தண்டாடு கோடிக்கு அடியாரு பாவி தண்டாடு பாலகே பாலகே போராளி காப்பாடி
நம்மள ஒரு வார்த்தை கேட்டாங்க, நம்மள கேட்க மாட்டேங்கிறானே. குலத்தை கெடுக்க வந்த நம்ம போகல விட மாட்டாங்க அவரு சொல்ல தட்டி இப்பதான் கழட்டி போட்டாங்க. பலிகாரி அடி 5 பிள்ளை பெற்று அவதாரி ஆனாய சண்டாளி பலிகாரி அடி 5 பிள்ளை பெற்று அவதாரி ஆனாய சண்டாளி பலிகாரி அடி கொண்டவனை வெற்றமே கண்டவனை நினைத்தாயோ சண்டாளி பலிகாரி கொண்டவனை விட்டுமே கண்டவன் நினைத்தாயோ கண்டாளி பலிகாரி கொண்டவனை விட்டவா கண்டவன் நினைத்தாயோ ஐந்து பிள்ளையை பெற்று அவதாரி ஆனாயே கட்டினவனை விட்டு கண்டவனை நினைத்தாயே கண்டாளி பலிகாரி. ஐயோ நான் பார்த்தது மட்டும் தானே சாமி மகாராஜா பார்த்தா என்ன அவங்க கூட படுத்தாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறியா? 1 மணி நேரமா நான் அழுகிட்டு இருக்கிறல கூட போனேன் ஊம்பி ஊம்பி அழுகுறல நானு கூட போனேன் சாமி என்ன நடந்தது ஏங்க எவனோ ஒருத்தர் ரதம் ஓட்டிட்டு வந்தான் தண்ணி முல்ல நம்ம அம்மாவும் போச்சு அவனும் ரதத்தை நிறுத்தி இப்படி தண்ணி குடிக்க வந்தான் 2 பேரும் பொதாருக்குள்ள போனதான் சாமி நான் பார்த்தேன் கண்ணாலே பார்த்தேன் 2 பேரும் படுத்துறத பார்த்தேன் சாமி எப்படியா குடும்பம் எப்படியா சாப்பிட்டு நம்ம என்ன ஆயிட்டுக்க அடியோ சண்டாளி என்ன படுத்துக்க பண்ணவாடா அந்த மாதிரி போவனா அடி குளிக்கட்டு போனவள் கோட்டைக்கு ஆகாது சண்டாளி பலிகாரி போனவள் கோட்டைக்கு ஆகாது அடி குளிக்கட்டு போனவள் கோட்டைக்கு ஆகாது சண்டாளி பலிகாரி கெட்டு போனவனுமே கோட்டைக்கு ஆகாது அவசாரியானவனுமே அரண்மனைக்கு ஆகாது செத்தாவுடைய மூஞ்சில் முழிக்காத பொண்டாட்டியா இருந்துச்சுன்னா உரிய வேட்டா கொண்டு என்ன பேசுறாங்க
இந்த ஊர்ல ஒரு இட்லி கட்டினா கூட நான் பெற்ற எடுத்த 5 பிள்ளைகளிலே ஆமா தம்பி தம்பி ராமனன் வருஷம் வாங்க போ வா தம்பி ரெண்டு பேரும் வாடா வாடா வாங்கடா ஒரு போய் ஏய் வாடா இங்க ஏய் கண்ணியா வாங்கடா இங்க ஏய் கொல்லங்க வாடா இங்க அவன் சின்ன பையன் வாடா இங்க அவன் அனுப்புறா அது நல்ல முடிக்காரன ஏய் வர்க்கீஸா கொட்டை கட்டியா அதுல தான் சொல்லிட்டு போய் வாடா இங்க செட்டுல சின்ன அவனே ஏத்தி வர வேலை போடுறா அப்பா தாயிற் திறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஒரு பெண்ணானவள் ஒரு ஆடவனை மணந்து 5 பிள்ளையை பெற்று அபிசாரி